Hello all, welcome to my channel See where the creation meets creator. நான் சோனியா. நம்ம சேனல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரலான இன்ஃபர்மேஷன். நான் ஒரு கிராஃப்ட் லவர். எனக்கு ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு ரொம்ப நேரம் உட்காந்து கத்துக்கிறதுக்கு தான் நேரம் இல்லை அப்படிங்கிற கவலையே படாதீங்க. அதுக்காக தான் இந்த 10 minutes வீடியோ உங்களுக்காக போஸ்ட் பண்ணேன். இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஒரு லேயர்டு ஃபிளார் தான் பார்க்க போறோம். 3D crochet motif அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அது வந்து நம்ம மல்டி பர்பஸா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் ஆக்சசரிஸா யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், ஹேண்ட்பேக் சாமா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஷோ பீஸாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை போகிறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் ஷேரும் பண்ணிடுங்க. நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த 2 yarnல தான் க்யூட்டான 3D motif நம்ம பண்ண போகிறோம். இது வந்து சென்டர் போர்ஷனுக்கு, இது வந்து பெட்டல்ஸுக்கு. இந்த யார்ன்ஸ் வந்து கங்கா ஆக்ரோபல் knitting yarn, காட்டன் yarn. இந்த காட்டன் yarnல தான் நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஹுக்கோட சைஸ் 2.5 mm. சரி, வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒர்க்கிங் yarn நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ஒரு மேஜிக் ரிங் நம்ம போட போகிறோம். மேஜிக் ரிங், ஒன் செயின். இந்த மேஜிக் ரிங்கில் 5 சிங்கிள் crochet போட போகிறோம். 1 2 3 4 5. போட்டுட்டு இந்த மேஜிக் ரிங்கை நம்ம டைட் பண்ணிடுறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இதையே டைட் பண்ணிடுறோம். இந்த லூப்குள்ளே விட்டு yarn ஓவர் பண்ணி எடுத்துட்டு நல்லா எல்லா த்ரெட்டும் மாற்றுற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதையே டைட் பண்ணிடுறோம். இப்போ ஒரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் நம்ம இன்க்ரீஸ் போட போகிறோம். ஒரு செயின், இன்க்ரீஸ்னா ஒரு லூப்புக்குள்ளேயும் 2 times சிங்கிள் crochet போடுறோம். அதுதான் இப்போ இந்த லூப்புக்குள்ள 2 times சிங்கிள் crochet. 1 2. இதுக்குள்ளேயும் 1 2. இந்த லுக்குள்ள 1 2. இப்போ போட்டாச்சு. இப்போ இந்த லூப்புக்குள்ளே விட்டு இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டை நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் ரவுண்ட் அகெயின் 1 செயின். இந்த பேக் லூப்ஸில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இது ஃப்ரண்ட் லூப், இது பேக் லூப். நம்ம ஒர்க் பண்ண போகிறது இந்த பேக் லூப்பில். ஸோ இந்த பேக் லூப்பில் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். செயின் 1 போட்டாச்சு. இப்போது இந்த பேக் லூப்பில் 1 செயின், அடுத்த பேக் லூப்பில் 1 இன்க்ரீஸ்ங்கிறது ஒரு லூப்பில் 2 சிங்கிள் crochet தான் போடுறோம். அதுதான் இன்க்ரீஸ்.
நெக்ஸ்ட் லூப்பில் 1 single crochet, 1 single crochet, next one increase, 2 single crochet. இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு சொல்கிறேன். இதை வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். இதோ இந்த லாஸ்ட் லூப்புக்குள்ளே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இப்போது நம்ம பேக் லூப் ஒன்லியில் ஒர்க் பண்ணியிருக்கனால இந்த ஃப்ரண்ட் லூப்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ஹைலைட் ஆகி இருக்குது. இந்த ஃப்ரண்ட் லூப்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஹைலைட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ரவுண்ட் அதே மாதிரி கண்டினியூ பண்ண போகிறோம். 1 chain again. ப்ரீவியஸ் ரவுண்டில் 1 single crochet 1 increase போட்டோம். இந்த ரவுண்டில் பேக் லூப்பில் தான் 2 single crochet 1 increase. One single crochet, 2 single crochet, increase, increase. இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு சொல்கிறேன். இந்த ரவுண்டை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச், அவ்வளோதான். ஸ்லிப் ஸ்டிச், யானை லாங்காக விட்டு நம்ம கட் பண்ணிக்கிறோம். யானை லாங்காக விட்டு கட் பண்ணியிருக்கோம். பேக் லூப் ஒன்லியில் ஒர்க் பண்ணனால ஃப்ரண்டில் இருக்க லூப்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இப்போ வந்து ஹைலைட்டிங்காக தெரியுது. இதை நம்ம அடுத்ததாக என்ன பண்ண போகிறோங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, இதே மாதிரி இன்னொன்னையும் போட்டு எடுத்துக்கிறோம். சேம் மேஜிக் ரிங், one loop, one chain, 5 single crochet, magic ring டைட் பண்ணிடலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நான் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேஜிக் ரவுண்டை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் போட்டு ஆல் 5 ஸ்டிச்சஸில் நம்ம கவர் பண்ணிக்க போகிறோம். இன்க்ரீஸ் ரவுண்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி நம்ம வந்து பேக் லூப் ஒன்லியில் ஒர்க் பண்ண போகிறதில்ல. இது நார்மலாக நம்ம ஒர்க் பண்ணுறோம். நார்மலாக ஒர்க் பண்ணிவிட்டு நான் வந்து சொல்கிறேன். இதை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்றா இப்படி சேர்த்து வச்சு இந்த இதோட பேக்கு, இந்த இதோட ஃப்ரண்ட்டு, பேக்கு ஃப்ரண்ட்டு இதுக்குள்ளே விட்டு நம்ம வந்து இது கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட பேக்கு, இதோட ஃப்ரண்ட் எல்லாத்துலேயும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன். இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்க யான்ஸ் எல்லாம் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக
ஃபைபர் ஃபில்லையும் நம்ம வச்சு ஃபில் பண்ணிடுறோம். கொஞ்சமாக ஃபைபர் ஃபில்லையும் வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். ஏன் கொஞ்சமாக வைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப பம்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப வச்சோம்னா ரொம்ப பம்பியாக இருக்கும். நான் பின்னாடி சொல்கிறேன் அது ஏன் நம்ம வந்து கம்மியாக வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரவுண்டை இதுக்கப்புறம் இதே போல் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லாங்காக விட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நார்மலாக இருக்குது, இன்னொரு சைடு தான் ஒரு பக்கம் நார்மலாக இருக்குது, இன்னொரு சைடு தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஹைலைட் ஆகி இருக்குது. நம்ம அந்த பேக் லூப் ஒன்லியில் ஒர்க் பண்ணனால இந்த ஃப்ரண்ட் லூப்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஹைலைட் ஆகிருக்கு. இப்போ இதில் தான் நம்ம வந்து பெட்டல்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறோம். அது வந்து நம்ம ரெட் கலரில் ஃபில் பண்ணிக்கலாம். இதை இங்கே வச்சு நம்ம இந்த லூப்புக்குள்ளே இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு தான் இந்த ரவுண்டுக்கு நம்ம போவோம். நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லைன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணும்போதே நம்ம தெரியாதனமாக செகண்ட் ரவுண்டுக்கு போயிடுவோம். அதனால கொஞ்சம் கவனத்தோடு நம்ம செய்யணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட், இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த லூப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம ஹுக்கை இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த யானை நம்ம யான் ஓவர் பண்ணி உள்ளே எடுத்தாச்சு. 2 செயின்ஸ் போடுறோம். இப்போ நம்ம போட போகிறது டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் லூப்பில் அதே ஹைலைட் ஆகிருக்க அதே லூப்பில் 2 டபுள் க்ரோஷே. 1 3 டபுள் க்ரோஷே போட்டுட்டு மறுபடியும் 2 செயின்ஸ். நெக்ஸ்ட் ஹைலைட் ஆகிருக்க லூப்பில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அகெயின் 2 செயின்ஸ், 3 டபுள் க்ரோஷே, 1 2 3 again 2 chains. இந்த செகண்ட் பெட்டலையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸ்லிப் ஸ்டிச் முடிச்சாச்சு. இதே மாதிரி 5 பெட்டல்ஸையும் நம்ம போட்டுடலாம். ஒரு slip stitch, again 2 chains, same process, 3 double crochet, 1 double crochet, 2 double crochet, 3 double crochet, 2 chains, again slip stitch போட்டு செகண்ட் ரவுண்டோட ஃபர்ஸ்ட் பெட்டல். அதே மாதிரி இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இந்த செகண்ட் ரவுண்டையும் நான் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அடுத்தது இந்த ஃபைனல், இந்த ஹைலைட், இந்த ஹைலைட் ஆகிருக்க இந்த லூப்ஸில் நம்ம விட்டு எடுக்க போகிறோம். இப்போது அதை ஜாயின் பண்ணுறோம். நெக்ஸ்ட் லூப்புக்கு தெரிகிற மாதிரி வைக்கிறேன். உள்ள விட்டு ஒரு slip stitch, 1 chain, 2 chain. இனி நார்மல் ப்ராசஸ். 3 double crochet, 3 double crochet இந்த ஹைலைட் ஆகிருக்கிற லூப்புக்குள்ள.
2, 3, 1 chain, 2 chain. Next loopல slip stitch. next loopல இந்த loopல slip stitch. இதே மாதிரி இந்த ரவுண்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபைனலா நம்ம வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து யானை கட் பண்ணியாச்சு. ரெண்டு யானுமே சேம் பிளேஸில் இல்லைன்னா ஒரு யானை வந்து இதோட சேர்த்து கொண்டு வந்து எடுத்துட்டு இது ரெண்டுத்தையும் சும்மா ஒரு நாட் போட்டுக்கலாம். இது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக செக்யூர் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஒரு 2 knots 3 knots போட்டுட்டு நீடில் யூஸ் பண்ணி இதை நம்ம ஒரு பஞ்ச் பண்ணி ஆப்போசிட் சைடில் இது ஒரு சேஃப்டிக்காக நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு சேஃப்டிக்காக யானை எண்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது நம்மளோட அழகான க்யூட்டான 3D motif ரெடி. இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட். க்யூட்டாக இருக்குல்ல? ஒரு ஃப்ளாரு நம்ம நிறைய பர்பஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஹேர் ஆக்சசரிஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக் சாமாக யூஸ் பண்ணிக்கலாம், இது ரப்பர் பேண்டில் கூட நம்ம போட்டுக்கலாம். இது நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் காமிக்கிறேன். இது வந்து ஹேண்ட்பேக் சாம். இந்த செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு 60 உங்கள் ஹேண்ட்பேக் ஏற்ற மாதிரி இந்த ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இதை வந்து அழகாக நம்ம க்யூட்டாக ஹேண்ட்பேக்கில் மாட்டிக்கலாம். இது வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாக நான் ஏற்கனவே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து ப்ரூச் பின். இது ப்ரூச் ஒர்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ராக்கில் பிளெயின் டிஷர்ட்ஸ்லாம் இதை வந்து பின் பண்ணி விட்டோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரே ஃப்ளார் இப்போ நம்மளுக்கு வந்து மல்டி பர்பஸாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.